பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 106 அதிகாரம் 3வது வசனம், நியாயத்தை கை கொள்ளுவர்களுக்கும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நியாயத்தை நம்ம கை கொள்ளணும், எல்லா நேரத்தில் நீதியை செய்யணும், அப்பொழுது நம்ம பாக்கியவானாக இருப்போம். வேதத்தில் அநேக இடத்துல ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருகிறது. பாக்கியவானா இருப்பீங்க, பாக்கியவதியா இருப்பீங்க, எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கும், எல்லா காலத்திலும் ஆசீர்வதிக்கும். ஆனால் ஆண்டவர் அதற்கு சில நிபந்தனைகளை, சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உலக பிரகாரமா வேலைக்கு அப்ளை பண்றோம். ஒரு வேலைக்கு நம்மளை எடுக்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கணும், இல்லாவிட்டால் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நம்மளை செலக்ட் பண்ணணும், கிரைட்டீரியா இருக்குது. ஒரு டீம்ல நம்மளை செலக்ட் பண்ணணும், கிரைட்டீரியா இருக்குது. அந்த கிரைட்டீரியாவை நம்ம ரீச் பண்ணுகிற பொழுது, அதை மீட் பண்ணுகிற பொழுது தான் அந்த ஆசீர்வாதமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போறோம். வேதம் சொல்லுகிறது, நியாயத்தை நம்ம கை கொள்ளணும், எக்காலத்திலும் நீதியை செய்யணும், அவர்களான் பாக்கியவான்கள். எக்காலத்திலும். இன்னைக்கு பாருங்க, நம்ம நீதியை செய்யும்படியாய் சில வேளைகள்ல இந்த காரியத்துல நான் நீதிக்கு நிக்கணும், நியாயமான காரியங்களை செய்யணும். ஆனால் அதை செய்வதனால ஒரு சிலரை நான் சங்கடப்படுத்த வேண்டியது இருக்குது. நான் இந்த காரியத்தை செய்கிறதுனால என் மேல அவங்களுக்கு இருக்க ஒப்பீனியன் மாறும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு சாதகமா நான் பேசல அப்படின்னா என் மேல கோபப்பட்டு கொள்ளுவார்கள். இன்றைக்கு யார நம்ம லைஃப்ல நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண விரும்புவது ரொம்ப முக்கியங்க. ஆண்டவரை சாட்டிஸ்ஃபை பண்ண விரும்புகிறோமா? தேவன் எதிர்பார்க்கிற தேவ நீதியை நிறைவேற்ற விரும்புகிறோமா? இல்ல மனிதர்களை திருப்திப்படுத்த விரும்புகிறோமா? இது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். விசேஷமா தேவ பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற, வேதத்தின்படி என் வாழ்க்கையில் நடக்கிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் தான் அதை ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தை அறியாத ஒரு மார்க்கத்தில் இருந்து 30 வயதுக்கு அப்புறம் தான் வேதத்தை வாசிக்க, ஆண்டை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டு கொடுத்த அந்த வசனத்தின் வெளிச்சத்தின்படி எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள் தான் பாக்கியவான் என்பதை நான் அறிந்து கொண்டது போல, என்னோடு பயணித்த அநேகர், அவர்களெல்லாம் ஜெனரேஷனல் கிறிஸ்டியன்ஸ், ஆனால் மனிதர்களை திருப்திப்படுத்தும்படியா, சூழ்நிலைகள்ல எல்லாம் அதை மேக்கப் பண்ணும்படியா, எந்த காலத்தில் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்னோடு வேலை செய்த ஒரு சகோதரர், அவருடைய ஜெனரேஷனல் கிறிஸ்டியன்ஸ், பல 2 தலைமுறை 3 தலைமுறை கிறிஸ்துவராக இருந்தவங்க. எங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மேனேஜரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார். ஏன்னா அவரை சந்தோஷப்படுத்தினான். ஆனால் அந்த நேரத்தில் நான் ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் அவர் செய்த காரியத்தை நான் செய்ய முற்படவே இல்லை, ஏனென்றால் அது சரியில்லை அப்படின்னு. ஆனா பாருங்க, வேதத்தை வாசிக்கிற அந்த மனிதர், நாங்க 2 பேரும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு போயிருக்கிறோம். காலை 6 மணினா அவர் வேதத்தை வாசிப்பார். ஆனால் மாலையில் அவர் செய்கிற காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எக்காலத்தில் நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறோம், பலமுறை வேதத்தை வாசிக்கிறோம், ரொம்ப நல்லது. எக்காலத்தில் நீதியை செய்கிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் நீதியை செய்கிறோமா? நமக்கு நன்மை தீமை வருகிற பொழுது, ஒருவேளை நான் நீதிக்காக நிற்கிறேன், அதனால சில நஷ்டத்துல கடந்து போவேன், அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் நீதியை செய்கிறவர்களா இருக்கிறோமா? பாக்கியவானா இருப்போம். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 106:3 சொல்லுகிறது, நியாயத்தை கை கொள்ளணும். எது நியாயமோ அதற்கேற்றபடி பேசணும். அதிகாரத்துக்கு சாய்ந்து பேசக்கூடாது, நியாயம் இல்லாத காரியத்துக்கு சாய்ந்து பேசக்கூடாது. அநேகர் கூட்டமா பேசுறாங்க, எங்க மெஜாரிட்டி இல்லை. நியாயத்தை கை கொள்ளணும், எக்காலத்துல நீதியை செய்யணும். அருமையான தேவ ஜனமே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எல்லா நேரத்திலும் நீதியை செய்யணும். அப்பொழுதுதான் நான் பாக்கியவானாய் பாக்கியவதியா இருக்க முடியும். நான் பாக்கியவானாய், நான் பாக்கியவதியா இருக்கிற பொழுதுதான் என் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க முடியும். தேவ சமூகத்துல நியாயத்தை கை கொள்ளுங்க. வேலை செய்றீங்க, வேலை செய்கிற இடத்துல பல பேர் பலவிதமா இருப்பாங்க. எல்லாரோடனும் ஒத்து போகணும், எல்லா மாதிரி இருக்கணும் இல்ல. ஆண்டவர்களை எப்படி வைத்திருக்காரோ அப்படி இருங்க, ஆண்டவர்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி இருங்க. சில வேலை சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ல பிரதர். அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நார்மலான காரியங்கள், அதாவது அவர்களை கஷ்டப்படுத்தாதபடி புண்படுத்தாதபடி இருக்கணும். அதற்காக அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்றேன்னு சொல்லி, வேலை இடத்துல ஜனங்களை நான் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றேன்னு சொல்லி ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணாது எந்த ஒரு காரியத்திலும் தலையிட்டுறாதீங்க.
நியாயத்தை கை கொள்ளுகிற ஒரு மகனாய் மகளாய் இருங்க. எல்லா காலத்திலையும் நீதியை செய்கிறவளா இருங்க. அதை செய்கிறது நிமித்தம் எனக்கு சில வேளையில சில பேருடைய உறவு துண்டிக்கப்படுகிறது, சில பேருடைய நட்பு அஃபெக்ட் ஆகிறது. நான் நீதியை செய்கிறதுனால ஒரு நட்பு துண்டிக்கப்படுமானால், நீதியை செய்கிறதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு போக மாட்டால் அது போகட்டும். எக்காலத்துல நீதியை செய்யுங்க, நீதிக்காய் நில்லுங்க. அப்பொழுது நீங்கள் பாக்கியவதியா இருப்பீங்க. மனுஷர்களை சாட்டிஸ்ஃபை பண்ற, மனுஷர்களை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனுக்கு முன்பாய் பிரியமா இருக்க மாட்டாங்க. If you want to please God, you have to stand upright in all situations. எல்லா நேரத்திலும் நீதியை செய்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாய் உங்களை ஒப்புக் கொடுங்க. சங்கீதம் 106 வசனம் 3க்கு சாட்சியாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கட்டும். எல்லா வகையிலையும் கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் உங்கள் சந்ததியை மகிமையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.